ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு கிளாஸ் 10ஓட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டெஸ்ட் சீரிஸோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த மிடில் மோஸ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் எவ்ரி டேட்டா அரேஞ்ச் இன் த ஆர்டர். ஸோ மீன், மீடியன், மோடு. மீன் அப்படின்னும் போது ஆவரேஜ் அர்த்தம். மீன், மோடு அப்படின்னா மோடுனா மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் டேட்டாஸ். மீடியன் அப்படின்னும் போது மீடியன் இன் பிட்வீன் சென்டர் நம்பர். மீடியன்றது சென்டரா இன் பிட்வீனில் வரப்போகுது. சரியா? அந்த மிடில் மோஸ்ட் அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் மீடியன். நெக்ஸ்ட், ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் த டீச்சர் வாண்ட்ஸ் டு know the marks obtained by the maximum number of students in their class. Maximum number of students. So the teacher wants to know the marks obtained by maximum number. So repeated data, maximum number of students in their class. அப்போ ரிப்பீட்டடாக எதாக இருக்குன்னா மோடு தான் இருக்கும். சரியா? இன்னொரு முறை தெளிவாக அந்த இங்கிலீஷ் மீனிங்கை புரிஞ்சுங்க. ஆஃப்டர் ஆஃப்டர் அன் எக்ஸாமினேஷன் அ டீச்சர் வாண்ட்ஸ் டு நோ த மார்க்ஸ் அப்டைன்ட் பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சேம் மார்க் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அதிகமாக இருக்குது, அது வந்து மோடு. நெக்ஸ்ட்டு, த மீன் ஆஃப் 5 அப்சர்வேஷன் இஸ் 15. சரியா? ஸோ மீன் ஆஃப் 5 அப்சர்வேஷன் இஸ் 15. ஸோ லைக் x1, x2, x3, x4, x5. 5 அப்சர்வேஷன் வந்து 15 மீன் அப்படின்னும் போது டிவைட் பை 5. சரியா? இப்போ த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷன், ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷன் x1 + x2 + x3. சரியா? அதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3ன்றதால 14. லாஸ்ட் 3 அப்சர்வேஷன், ஸோ x1, x3, x4, x5 இதோட வேல்யூ வந்து டிவைட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 17. ஸோ ஃபைண்ட் த தேர்ட் அப்சர்வேஷன். அப்போ இது மொத்த எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இதுனா வரும் 15 5 சார் 15 × 5, 5 5 சார் 25, 5 5 சார் 25, 5 1 சார் 5, 6 7 75. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணனா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் இஸ் 75. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷனாக வரப்போகுது 14 × 3, 3 4 சார் 12, 3 1 சார் 3. சரியா? 3 1 சார் 3, 32 வரப்போகுது. சரியா? 4 3 சார் 12, 3 1 சார் 3 1 சார் 3, 42. சாரி, 42. சரியா? 3 4 சார் 12, ரிமைனிங் 1, 3 1 சார் 3, 4 42. So last 3 observation 17 3 are 17 × 3, 3 7 are 21, 3 1 are 3, 4 5 51. அப்ப இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ மொத்த டேட்டா மொத்தத்தையும் ஆட் பண்ணா 75. ஓகே. நெக்ஸ்ட் இது ரெண்டும் ஆட் பண்ணா என்ன இருக்கும்? 42 + 51 ஆட் பண்ணா இதுல எக்ஸ் மட்டும் அந்த தேர்ட் டேர்ம் மட்டும் 2 முறை இருக்கும். சரியா? ப்ளஸ் தேர்ட் டேர்ம் அப்படின்னு போட்டுக்கிறேன். கரெக்டா? ஏன்னா இங்கேயும் ஒரு 3 இருந்திருக்கும், இங்கேயும் ஒரு 3 இருந்திருக்கும். ஸோ அதனால இதை வந்து இதை இங்கே இது ஆக்சுவலாக எங்கே போனோன்னு பாருங்க, ப்ளஸ் x3 அப்படின்னு போட்டுக்கலாமா? கரெக்டாக இருக்கும். அப்படிதான். ஏன்னா இது 75 மொத்தம் இந்த சைடு இருக்கு. இந்த சைடு வந்து இந்த 3 மட்டும் டபுள் டைம் இருக்குல்ல, அதனால அதை இங்கே போட்டுக்கிறேன். அப்போ இதை எப்படி ஆக்சுவலாக பண்ணலாம் பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சுல இந்த லாஜிக் எப்படின்ட்டு? ஸோ இங்கே இதுக்கு வந்து இந்த இடத்துல 2 x3 இருக்கு. அதனால தான் இங்கே ஒரு x3 + x3 போட்டுக்கணும். இப்போ x3 அந்த தேர்ட் டேர்ம் மட்டும் வேணும்னும் போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 75 மைனஸ் பண்ணிக்கணும். 42 + 51 3, 93. ஸோ அந்த 75 இப்படி வந்துச்சுன்னா மைனஸ், ஸோ 93 - 75 பண்ணும்போது 8 ஆகிடும். இது வந்து 8 1 18. ஸோ தேர்ட் டேர்ம் வந்து 18. கரெக்டாக? ஸோ ஈஸியாக புரிஞ்சுங்க. ஸோ மீன் அப்படின்னும் போது ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு இது மாதிரி சால்வ் பண்ணி போட்டால் நெக்ஸ்ட்டு இது ஈஸியான ரிலேஷன் பாரு, எம்பிரிக்கல் ரிலேஷன் பிட்வீன் த மோட் மீடியன், மீன் மீடியன் மோடா. இது எப்படி நான் வச்சுருன்னா, இதில் எது கரெக்டானா மீன் மீடியன் மோடு வரும். இது 3 இது 2, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எழுது. மீன் மீடியன் மோடு, மீன் மீடியன் மோடு இங்கே ஈக்குவல் டு போட்டுப்பேன். இங்கே 2 - 3 - 2, 3 - 2. Mode is equal to 3 median minus 2 mean. Is that correct answer? The mean of the following, if the mean and mode of the following datas கொடுத்துருக்காங்க. மீன் எவ்வளோ இந்த இப்போ கண்டுபிடிச்ச பற்றி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். மீன் வந்து 24. சரியா? அப்போ இந்த இதில் 24 வரப்போகுது. அப்போ இங்கே பண்ணுற பாருங்கள். மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன்
minus 2 மீன். மீன் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24 2 into 24 மோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மோடு வந்து 12 12 is equal to 3 மீடியன். அப்போ மைனஸ் 2 24 சார் 48 அது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் தான் ஆகும் 12 + 48 is equal to 3 மீடியன். 12 + 48 60 60/3 is equal to மீடியன். அப்போ ஆன்சரு 3 1 சார் 3 2 சார் 20 சரியா. அப்போ ஆன்சர் 20 ஓகேவா. நெக்ஸ்ட்டு எல்லாம் அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினா பாருங்கள் லாஸ்ட்டு கொஸ்டினா. ஸோ ஃபார் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷனாக நான் கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்வன்சிஸ்லாம் கொடுத்துருக்காங்களா. இதில் ஃபைண்ட் த சம் இப்போ இந்த டேட்டாஸ் அப்படியே எழுதிட்டு வந்துடலாம். கிளாஸ் இன்டர்வல் 0 to 5 5 to 10 10 to 15 15 to 20 20 to 25 ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது 10 15 12 29 நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். 10 15 + 10 வந்து எவ்வளோ வரும் 25 வரும். நெக்ஸ்ட் வந்து 25 இங்கே வந்து 25 + 12 7 37 37 + 20 57 57 + 9 16 69 இப்போ நான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் லோயர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். என்ன இருக்குது 6 தானே போட்டிருக்கேன் 66 தானே போட்டிருக்கேங்க சரியா. ஸோ 66 மீடியன் அப்படின்னா சென்டர் நம்பர். அப்போ n வந்து 66 66 டிவைடட் பை 2 அப்படின்னு பண்ணனா 66 டிவைடட் பை 2 33 33 நியர்லி இந்த இடத்துல வரப்போகுது. ஸோ 33 இங்கே வரப்போதா. ஸோ அப்போ லோயர் லிமிட் மீடியன் கிளாஸோட லோயர் லிமிட் வந்து 10. நெக்ஸ்ட்டு மோடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்போம் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 20. ஸோ அதோட இது வந்து 15 சரியா. மோடல் கிளாஸ் லோயர் லிமிட் மோடல் கிளாஸில் 15. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நான் வரும் பாருங்கள் 5 25. ஸோ ஆப்ஷன் பி 25 சரியா. எம்சிக்யூஸ் முடிச்சிட்டோம். இப்போ 2 மார்க் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டினில் மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன் அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறோம் டேட்டாஸ் அப்படியே எழுதிட்டு வந்துட்டு போகிறேன் சரியா. மார்க்ஸு ஸோ மார்க்ஸில் என்னென்ன பண்ண போகிறேன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 0 to 10 10 to 20 20 to 30 30 to 40 நெக்ஸ்ட்டு 40 to 50 சரியா. மார்க்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னும் போது எஃப்ஐ வந்து 2 12 22 8 6 நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிஎஃப் சரி. சிஎஃபோட ஃபார்முலாலாம் வரும். இந்த 2 2 அப்படியே வந்துடும் 2 + 12 14 14 14 + 22 6 3 36 நெக்ஸ்ட்டு 36 + 8 12 14 44 சரியா. ஸோ 44 + 6 50. ஓகே. ஃபஸ்ட்டு இதோட ஃபார்முலா எழுதி வைங்க. மீடியன் அப்படின்னும் போது நான் அர்த்தம் மீடியன் அப்படின்னா எல் ப்ளஸ் ப்ராக்கெட்டு n/2 - சிஎஃப் டிவைட் பை எஃப் இன்ட்டு ஹெச் சரியா. இப்போ இதில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதுன்னு பாருங்கள். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது 22 ஸோ இதை ஷேர் பண்ணி வச்சுருங்க. ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இதோட லோயர் வேல்யூ தான் எல். ஸோ எல்லோட வேல்யூ 20 எல்லோட வேல்யூ 20 எஃபோட வேல்யூ 22 சிஎஃபோட வேல்யூ அதுக்கு மேலே வர்றது 14 n/2 வந்து எவ்வளோ வரப்போகுது 50/2 25 சரியா. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாமா. எல்லோட வேல்யூ 20 + n/2 வந்து 25 - 14 டிவைடட் பை சிஎஃப் எஃப் 22 இன்ட்டு ஹெச் நோட் பண்ணல பாருங்கள். ஹெச் வந்து 10 டிஃப்ரென்ஸு 10 சரியா. 25 - 14 25 - 14 எவ்வளோ வரப்போகுது 1 1 11. ஸோ 20 + 11/22 இன்ட்டு 10 11 1 11 2 2 1 2 5 ஸோ ஆன்சர் வந்து 20 + 5 ஸோ 25 சிம்பிளாக போட்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதே மீடியம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு வந்தேன். கிளாஸ் இன்டர்வல் என்னென்ன இருக்குது 20 to 40. ஸோ கால்குலேஷன் எரர் இல்லாமல் பண்ணணும் அதான் விஷயமே. 60 to 80 80 to 100 100 to 120 ஸோ 120 to 140 140 to 160 ஃப்ரீக்வன்சி எஃப்ஐ வந்து 12 18 23 15 12 12 8
குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிஏ சிஏ 12 + 18 வரும் பாருங்க 10 130. ஸோ 30 30 + 23 3 5 53. ஸோ 53 53 + 15 8 68 68 + 12 780 சரியா. ஸோ 80 + 12 292 92 + 8 100 100ன்னு வந்துச்சா. இப்போ ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாமா. ஸோ மீடியனில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுங்க. மீடியன் அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா வரப்போகுது, மீடியன் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் டிவைடட் பை எஃப் இன்ட்டு ஹெச். ஸோ இதோட வேல்யூஸ்லாம் நோட் பண்ணிடலாம். ஸோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதுன்னு பாருங்கள், இல்லை 23 வருதா. அப்போ இதை ஷேர் பண்ணிவிடுவியா, ஷேர் பண்ணிவிட்டேன் அப்படின்னும் போது ஒரு வேல்யூஸாக எழுதிட்டு வந்துடலாம் பாருங்கள். ஸோ நான் எழுதணும் அப்படின்னும் போது எல் வந்து 60, எஃப் வந்து 23, சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிஎஃப் வந்து என்ன வரப்போகுது, அதுக்கு மேலே இருக்கிறது 30, சிஎஃப் 30. நெக்ஸ்ட்டு n/2 n/2ன்னும் போது 100/2 50 ஆகிடும். ஹெச்சோட வேல்யூ நான் வரப்போகுது 40 - 20 20. சரியா, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பாருங்கள். ஈஸியான சம்ஸ் தான். அப்போ எல் வந்து எவ்வளோ, எல் வந்து 60. 60 + 50 - 30 குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி வந்து 23 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 20. ஸோ 60 + 50 - 30 20 20 டிவைடட் பை 23 இன்ட்டு 20 சரியா. ஸோ இதை எப்படி பண்ணிக்கலாம், 20 டிவைடட் பை 3, இதை 60 + 20 20 சார் 2 2 சார் 4 400 டிவைடட் பை 23. ஸோ 400 டிவைடட் பை 23 பண்ணிடலாமா. 23 ஒன்ஸ் அதான், ஏன்னா 22 2 சார் அதிகமாகிடும். 23 போட்டுக்கோ. 3 1 7 1 17. நெக்ஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். அப்படின்னா 0 போட்டுன்னா 23 என்ன நம்பர் பண்ணால் வரும் பாருங்கள். 23 7 சார் பண்ணலாமா. 7 7 3 சார் 21, 7 2 சார் 14 15 16. அதுக்கு மேலே போச்சுன்னா அதிகமாகிடும். 7 சார் 161. அப்போ 9 பாயிண்ட் வச்சு 0 போட்டுப்பேன். ஸோ 23 3 சார் பண்ணுறான். 3 3 சார் 9, 3 2 சார் 6 69. அதிகம் 23 × 4 பண்ணுனா 4 3 சார் 12, 4 2 சார் 8 92 அதிகமாகிடும். அப்போ 3 தான். 3 சார் 69 69 என்னும்போது டெசிமல்லாம் வரும் 8 1 2 21. இன்னொரு 0 போட்டுக்கணும். அப்படின்னா 9 சாரே வருதுன்னு பார்ப்போம். 23 9 சார் 3 9 சார் 27 18 19 20 21 வருது. ஸோ நியர்லி 23 3 9 சார் 27 18 9 18 18 + 2 20 தான் வருது. சரியா. ஸோ 207 தான் வருது. 9 டைம்ஸே வருது. ஸோ இதோட ஆன்சரு 60 + 17.39 60 + 70.39 60 + 17.39 39 7 77.39 சரியா. ஸோ 77.39. ஸோ கேல்குலேஷன் வேறு இல்லாமல் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். arithmetic mean of the following frequency distribution. டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ வந்து 50, அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன், அரித்மெட்டிக் மீன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. மீனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக மீன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எக்ஸ் பாரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. சரியா. ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எக்ஸை என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ண போறியா. அப்போனா வரப்போகுது 10ன்னு வரப்போகுது. இது இன்பிடி நம்பர் வரும். ஏன்னா 40 + 20 60 60 டிவைட் பை 2 30. இது வந்து 50 70 90 எக்ஸையா. சரியா. ஸோ இப்போ இதையுமே நான் பெரிய நம்பர்லாம் மல்டிபிள் பண்ணியிருந்தா டைம் வேஸ்ட் ஆகலாம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஐ யூஐ என்னும் போது என்ன பண்ண போகிறோம், ஏ மைனஸ் எக்ஸ்ஐ டிவைட் பை ஹெச்சா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஏ வந்து 10, நான் இதில் வந்து 15 எடுத்துக்கிறேன். 15 எடுத்தேன்னா நான் வரும் பாருங்க,
50 அப்படின்னு எடுக்கும்போது 10 10 மைனஸ் 50 டிவைடட் பை 20 10 மைனஸ் 50 டிவைடட் பை 20னா நான் வரும் -40 -2ன்னு வந்துடும். சரியா? ஸோ இந்த இடத்துல -2 வரும். இந்த இடத்துல இது 13 சப்ஸ்டியூட் பண்ணினா -20 -1ன்னு வந்துடும். ஸோ இது 50 0ன்னு வரும். இது வந்து 20 பை 21, இது 40, இது வந்து 2ன்னு வந்துட போகுது. சரியா? ஸோ இப்போ xi போட்டோன்னா 17 2s are 17 2 7s are 14, 2 1s are 2 3 34. எப்பவுமே இது மாதிரி பெரிய நம்பர் வரும்போதெல்லாம் இது மாதிரி ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். 1 போது -pன்னு வரப்போகுது. இது வந்து 0 to anything 0. 24 19 2s are 19 into 2 2 9s are 18 2 1s are 2 3 38. சரியா? இப்போ இந்த சம்மேஷன் எக்ஸ் பாரோட வேல்யூ என்னது? சம்மேஷன் ஆஃப் fi ui டிவைடட் இங்கே ஏ மைனஸ் பண்ணலாம், அதனால் இங்கே ஏ ப்ளஸ்ஸு டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் fi இன்ட்டு ஹெச்னு வரப்போகுது. சரியா? ஸோ இதை அப்படியே பண்ணலாம் பாருங்கள். இப்போ fi மட்டும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். என்னென்ன இருக்குது நம்பரு 17 அப்படியே இங்கே ஆட் பண்ணுறேன். 17 32 24 19 ஆட் பண்ணனா என்ன வரும்? 9 9 2s are 18 18 + 4 18 + 4 22 2 3 3 2s are 6 6 7 8 9 92. சரியா? 92 ப்ளஸ் அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 92 வந்துச்சா? சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐயை நான் சொல்லுவேன்னா 92 + பி அப்படின்னு சொல்லிப்பேன். இப்போ அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ இதை நான் சொல்ல போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஸோ என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா 24 + 38 ஆட் பண்ணும்போது 12 62 62ல் 34 போச்சுன்னா நான் வரும் பாருங்கள் 5 ஆகிடும். 5ல் 12ல் 4 போச்சுன்னா 8 28. சரியா? ஸோ 28 - பி இதை ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னா 92 + பி. சரியா? 92 + பி சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ இது சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸில் தெரிஞ்ச வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணி கடை போட்டு வந்துடலாமா? ஏவோட வேல்யூ 50 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பார் 50, ஏவோட வேல்யூ 50 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ 28 - பி இன்ட்டு ஹெச் வேல்யூ எவ்வளோ 20 டிவைடட் பை எஃப்ஐ சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ வந்து 92 + பி. சரியா? ஸோ இப்போ இந்த 50 அந்த சைட் போச்சுன்னா 0 ஆகிடும். 0 is equal to 28 into 2 பண்ணுங்கள். 28 into 2 பண்ணால் 2 8 are 16 2 2s are 4 56. ஸோ இது வந்து 560 minus 20p is equal to 92 + p. இதுவும் அந்த சைட் போச்சுன்னா 0 வேணும். ஸோ 560 minus 20p is equal to 0ன்னு வரும். 560 equal to 20p. 560 divided by 2 is equal to p. 2 2s are 4 2 1 20ல் இந்த 0 கேன்சல் பண்ணேன். ஸோ பியோட வேல்யூ வந்து 28. ஸோ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். கிளாஸ் இன்டர்வல் ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு வந்துடுங்க. கிளாஸ் இன்டர்வலில் ஃப்ரீக்வன்சி ஸோ இது 0 to 10 10 to 20 20 to 30 30. எக்ஸாமில் இதெல்லாம் டைம் எடுக்கும் தான், ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் நான். சரியா? 50 to 60 60 to 70. ஸோ இது நான் வரும் 4 4 7 10 12 8 5. எக்ஸ்ஐ வந்து நான் வரப்போகுது 10 divided by 2 5. இது வந்து 30 15. ஸோ 15 இது 25 35 45 55 65. ஸோ எக்ஸ்ஐயா? ஸோ எஃப்ஐ எக்ஸ்ஐ முடிஞ்சிச்சு. ஸோ இதான் ஃபைண்ட் த மீன் தான் கேட்டிருக்காங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஐன்னும் போது எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்னு போட்டுக்கோம். ஏ வந்து நான் எடுக்கலாம் பாரு. ஏ வந்து நான் எதை எடுக்கிறேன்னா மேலே 3 கீழே 3 விட்டேன்னா 35. சரியா? ஸோ 35. ஸோ 35 ஏவோட வேல்யூ 35 மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏவோட வேல்யூ 35. ஸோ 35 மைனஸ் ஏன்னும் போது ஆன்சர் என்ன வரப்போகுது? ஸோ 35ல் 5 5 minus 35 5 minus 35 minus 30. இது வந்து 15 minus 35 15 minus 35 35ல் 15 போச்சுன்னா -20. ஸோ இது -10 0 10 20 30 யூஸ்வலாக அப்படியே ஆர்டராக தான் வரும். இப்போ யூஐ டிஐ கூட நான் பண்ணிக்கிறேன். டிஐன்னும் போது யூஐ பை ஹெச்சோட வேல்யூ நான் அது 10. ஸோ ஹெச்சோட வேல்யூ 10. அப்போ ஆன்சரிங் என்ன வரப்போகுது? -3 -2 -1 0 1 2 3.
ஸோ சமேஷ் எஃப்ஐ டிஐ எஃப்ஐ டிஐ பண்ணனா எஃப்ஐ டிஐ பண்ணனா நான் வரும் பாரு 4 மைனஸ் 4 3s are 12 minus 12 4 2s are 8 minus 8 7 1s are 7 minus 7 0 0 2 1s are 12 8 2s are 16 5 3s are 15 ஸோ இது மைனஸ் 27 மைனஸ் 27 இது மூணுத்தையும் ஆட் பண்ணினா 12 16 15 11 ப்ளஸ் 2 13 1 2 3 4 43 ஸோ 43ல் 27 போச்சுன்னா 3 1 6 1 மைனஸ் 16 சரியா மைனஸ் 16 வரப்போகுது இந்த ஃப்ரீக்வன்சிலாம் ஆட் பண்ணு 8 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8 ப்ளஸ் 12 20 20 30 38 38 38 38 இப்போ நான் இருக்கு 5 12 வந்து 7 ப்ளஸ் 5 வந்து 12 12 அப்போ பண்ணனா 50 வரப்போகுது ஸோ சமேஷன் ஆஃப் எஃப்ஐ வந்து 50 மீனோட ஃபார்முலா எக்ஸ் பார் இது ஸ்டெப் டிவியேஷன் மெஷரில் ஏ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ டிவைட் பை சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு ஹெச் ஸோ ஏவோட வேல்யூ 35 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் இது வந்து மைனஸ் 16 எஃப்ஐ வந்து 50 ஹெச்சோட வேல்யூ 10 இந்த 0 கேன்சல் பண்ணுறேங்க ஸோ 16 டிவைட் பை 5 16 டிவைட் பை 5 பண்ணும்போது 5 3s are 15 1 பாயிண்ட் வச்சு 0 போட்டிருப்பேன் 3.2 ஸோ 3.2வா ஸோ 35 மைனஸ் 3.2 பண்ணும்போது 0ன்னு இருக்கும் 4 8 1 3 31.8 கரெக்ட் ஆன்சர் இந்த இடத்துல கரெக்டாக செக் பண்ணுங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ப்ளஸ் 16 தான் வரும் பாருங்கள் இதுதானே ப்ளஸ் 43 மைனஸ் 27 வந்து 16 ப்ளஸ் 16 தான் ஸோ இது ப்ளஸ் 16 தான் இருக்க போகுது ஸோ டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சுன்னு பாருங்கள் ஸோ அதுக்கு தான் கான்சன்ட்ரேஷன் முக்கியம் 35 16 பை 5 வந்து 32ன்னு வந்துச்சுல 3.2 வந்துச்சுல 3.2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 38.2 ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 38.2 கரெக்டாக செக் பண்ணி பண்ணோம் சரியா எல்லாமே கரெக்டு தான் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கிளாஸில் 130 139 இங்கே 140 கண்டினியூட்டி இல்லை யூஸ்வலாக ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்தோன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் 0 to 10 10 to 20 கண்டினியூஸாக இருக்கும் இதில் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குல்ல அப்போ 0.5 இந்த சைடு கம்மி பண்ணுவோம் இந்த சைடு 0.5 ஏற்றிப்போம் அப்போ இது 129.5 to 139.5 இங்கேயும் அதே மாதிரி முன்னாடி பண்ணனா 139.5 to 149.5 இது 149.5 to 159.5ன்னு வரும் அதே மாதிரி இங்கே 159.5 to 169.5 இங்கே 169.5 to 179.5 அதே மாதிரி 179.5 to 189.5 சரியா இங்கே வரும்போது 189.5 to 199.5 சரியா ஃப்ரீக்வன்சி அதே தான் வரப்போகுது ஃப்ரீக்வன்சி அப்படியே போட்டு வந்துருப்பாங்களாம் 4 9 18 28 24 10 7 இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போட்டு வரலாமா 4 9 + 4 13 13 + 18 8 9 10 11 1 31 31 + 28 9 5 59 59 + 24 13 13 5 6 7 8 83 ஸோ 83 + 10 93 + 7 100 சரியா ஃப்ரீக்வன்சி 100ன்னு வரப்போகுது ஸோ என்னோட வேல்யூ 100 சரியா ஸோ இப்போ ஃபார்முலா ஃபஸ்ட்டு மீடியன் தானே கேட்குறாங்க மீடியன் அப்படின்னும் போது நான் ஃபார்முலா வரப்போகுது அட்லீஸ்ட் ஃபார்முலா கரெக்டாக இருந்தாலே மார்க் வந்துடும் இதில் பொறுமையாக எக்ஸாம்லாம் டைம் எடுத்துகிட்டு கரெக்டாக செக் பண்ணுங்கள் ரெண்டு வாட்டி கூட கேல்குலேஷன் பண்ணுங்கள் சரியா ஸோ ஃபார்முலா எஃப் இன்ட்டு ஹெச் ஸோ மீடியம் தான் வேணும் இந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் இதில் பெரிய வேல்யூ இது பாரு 28 இப்போ 28 ஷேட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் இதை ஷேட் பண்ணுவேன் ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் வேல்யூஸ் எல்லாம் நான் எடுத்து எழுதிடுறேன் என்னென்ன வேல்யூஸ்ன்ட்டு எல் எல் வந்து 159.5 தான் எடுக்கணும் சரியா 159.5 எடுப்பேன் எல்ல நெக்ஸ்ட்டு எஃப்போட வேல்யூ 28 சிஎஃப்போட வேல்யூ 31 நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ வேறு என்ன வேணும் n/2 சொல்லிட்டேன் n/2 வந்து 50 சரியா ஸோ n/2 வேல்யூ 50 ஹெச்சோட வேல்யூ ஸோ ஹெச்சோட வேல்யூ
ரெண்டுத்தையும் டிஃபர் பண்ண பார்க்கலாம். 139.5 129.5 0 0 1. ஸோ 10 சரியா. ஸோ இது ஹெச்சோட வேல்யூ 10ன்னு எடுத்துப்பேன். வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ட்ரை பண்ணலாம். ஸோ எல் வந்து 159.5 ப்ளஸ் n/2 வந்து 50 மைனஸ் 31 டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி வந்து 28 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 10 தான் சரியா. 50ல் 31 போச்சுன்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். 4 10ல் 1 போச்சுன்னா 9 1 19 159.5 ப்ளஸ் 19 19/28 இன்ட்டு 10. இதை கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 5 சார் 10 2 14 சார் சரியா. 2 14 சாரா. இதை என்ன பண்ணிக்கலாம், 19 இன்ட்டு 5 பண்ணால் வருது பாரு. 9 5 சார் 45 9 1 5 1 சார் 5 95 டிவைடட் பை 14 ஏன் 95 டிவைடட் பை 14 பண்ணிடலாமா. அப்படி இல்லை மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிவைட் பண்ணிக்கோ, அதுவும் சிம்பிளாக முடிஞ்சிடும். 19 டிவைடட் பை 14 பண்ணினா 14 1 சார் 14 ரிமைனிங் 5.0 14 4 சார் 4 சார் 16 4 1 சார் 4 5 56 ஆகுது. 14 3 சார் 3 4 சார் 12 3 1 சார் 3 4. அப்போ 3 சார் 42 ரிமைனிங் 8 0 போடுவேன். 14 8 சார் 4 8 சார் 32 8 1 சார் 8 9 10 11 அதிகமாக போதா. அப்போ 14 இன்ட்டு 6 சாரே பண்ணி பார்க்கலாம். 6 4 சார் 24 6 1 சார் 6 7 8. அப்போ 5 டைம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ 5னே போட்டு வச்சுக்கோ. 1.35 1.35 இன்ட்டு 5 பண்ணிக்கோ. 5 5 சார் 25 5 3 சார் 15 16 17 5 1 சார் 5 6.75. ஸோ 199.5 ப்ளஸ் 6.75 தான் ஃபைனல் ஆன்சர். கரெக்டாக டெசிமல் வச்சு ஆட் பண்ணுங்கள். 139.5 டிவைட் பை 6.75 5 12 1 16 1 6 1. ஸோ 166.25 அப்ராக்சிமேட்லி சரியா. ஸோ இதான் கரெக்ட் ஆன்சர் 166.25. ஸோ இந்த 25ன்றது வேரியேஷன்ஸ் வரும். நான் டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணுறது மாதிரி பண்ணால் அதுக்கெலாம் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. 166 எந்த வேல்யூ வந்தாலுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டு மார்க்ஸ் அப்டைன் பை 100 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 50 marks given below. So class interval எழுதிடுறேன். 0 to 10 10 to 20 20 to 30 30 to 40 40 to 50 சரியா. மார்க்ஸ் அப்டைன்டு. ஈயோட எக்ஸை வேணா போட்டுங்க. எக்ஸை வந்து நான் வரப்போகுது 5 15 25 35 45 சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பண்ணிக்கிறேன், ஃப்ரீக்வன்சி போட்டு வச்சுக்கிறேன். ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 12 23 34 25 6. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் பண்ணிக்கிறேன். 25 போட்டுக்கிறேன். அப்போ டிஐ பிஐ இல்லை யூஐ. இப்போ டிஐ பண்ணுறேன். டிஐ என்னும் போது என்ன பண்ண போகிறேன், டிஐனா எக்ஸ்ஐ மைனஸ் ஏவா. டிஐ என்னும் போது எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. எக்ஸ்ஐயோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன், 25 எடுத்தேனா. 5 மைனஸ் 25 5 மைனஸ் 25 மைனஸ் 20. இங்கே வந்து மைனஸ் 10 வருமா. 0 10 20. நெக்ஸ்ட்டு டிஐ அப்புறமா யூஐ கூட போட்டுக்கோ. யூஐ என்னும் போது டிஐ டிவைடட் பை ஹெச் இன்னும் ஈஸியாகிடும். ஹெச்சோட வேல்யூ 10. அப்போனா வரும் -2 -1 0 1 2ன்னு போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சம்மேஷ் யூஐ எஃப்ஐ எஃப்ஐ யூஐ சொன்னாலும் ஓகே, இது 2 சொன்னாலும். 12 2 24 -24 -23 0 25 1 25 6 2 12. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா நான் வருது பாரு. 25 ஒரு 12 7 37. இது 24 23ன்னும் போது 7 47 -47 -37 -10 சரியா. ஸோ தெளிவாக கரெக்டாக பாருங்கள். ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ. ஸோ எஃப்ஐ எவ்வளோ வரும், கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு வா. 5 5 10 இது ஒரு 10. அப்போ 20 வரப்போகுது. 0 2 வரப்போகுது சரி. இது ஒரு மாதிரி கிளியராக பாருங்கள். 5 5 10 இது ஒரு 10 20 2 போட்டுங்கன்னா 4 4 + 3 700 வரப்போகுது சரியா. ஸோ 100. ஸோ ஃபார்முலா என்ன வரப்போகுது, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு ஹெச். ஏவோட வேல்யூ எவ்வளோ
ஏ ஏவோட வேல்யூ 25 சரியா 25 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ மைனஸ் 10 டிவைட் பை 100 இன்டூ ஹெச்சோட வேல்யூ 10 ஸோ ஹெச்சோட வேல்யூ 10 ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுமா 10 மைனஸ் 1 ஸோ 25 மைனஸ் 1 ஸோ ஆன்சர் வந்து 24 வரப்போகுது சரியா கரெக்ட் ஆன்சர் ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க 25 மைனஸ் 1 இதெல்லாம் போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 24 இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினா ஃபைண்ட் த மீடியன் கேட்டிருக்காங்க மீடியன் அப்படின்னும் போது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலாம் கண்டுபிடிக்கலாம் இதில் நெக்ஸ்ட் விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது லெஸ் தென் கொடுத்துருக்காங்களா லெஸ் தென் அப்படின்னும் போது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிடலாம் இருந்தாலுமே இதை எப்படி எழுதணும்னு பாருங்கள் லெஸ் தென் 120 அப்படின்னும் போது எவ்வளோ பேர் இருப்பாங்க எஃப்ஐ வந்து 12ன்னு இருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதுவோம்னா 120 to 140 ஸோ இது லெஸ் தென் 140னா மொத்த பேரும் 26 ஆனால் 120 to 144னா என்ன பண்ணிக்கணும் 26 மைனஸ் 12 கொடுப்பேன் 26 மைனஸ் 12 போட்டிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது 12 போச்சுன்னா 14 சரியா இங்கே 14 வரப்போகுது அதே மாதிரி இங்கே வரும்போது என்ன பண்ணுவேன் 140 to 160 140 to 160னா 34 மைனஸ் 26 பண்ணினா எவ்வளோ வரும் 4 + 4 8ன்னு வரப்போகுது சரியா 8 அதே மாதிரி இங்கே வந்து 160 to 180 அப்போ 40ல் 34 போச்சுன்னா 6ன்னு வரப்போகுது இங்கே 180 to 200 எவ்வளோ 10 50 மைனஸ் 40 10 இதை எழுதிட்டு தான் நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இது அப்படியே வரும் பாருங்கள் 12 + 14னா 26 தான் வரப்போகுது நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து 34 தான் வரப்போகுது இது 40 தான் வரப்போகுது இது 50 தான் வரப்போகுது சரியா ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க மீடியன் ஃபார்மில் எழுதிடுங்க மீடியன் அப்படின்னும் போது எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் டிவைட் பை சிஎஃப் இன்ட்டு ஹெச்சா ஒரு வேல்யூஸ் நோட் பண்ணிடலாமா இப்போ இதில் எது பெரிய வேல்யூ பாருங்கள் எஃப்ஐ வந்து 14 தான் பெருசாக இருக்குது அப்போ இதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு வேல்யூ எழுதிடலாமா ஸோ எல்லோட வேல்யூ நான் வரப்போகுது 120 வரப்போகுது எஃப்ஐ வந்து 14 சிஎஃப் அதான் சிஎஃப் வந்து 12 நெக்ஸ்ட்டு ஹெச் வந்து நான் வரப்போகுது ஹெச் வந்து 20 டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட்டு வந்து n/2 வந்து 25 வரப்போகுது சரி n/2 வந்து 25 சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம் எல் 120 + 25 மைனஸ் சிஎஃப் வந்து 12 டிவைடட் பை எஃப் வந்து 14 இன்ட்டு ஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குது 20 சரியா அப்போ 120 ப்ளஸ் 25ல் 12 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள் 3 113 13 இன்ட்டு 20/14 2 10s are 2 7s are 13 டிவைடட் பை 7 பண்ணிக்கிறேன் 7 1s are 7 ரிமைனிங் 6 வரும் 0.0 7 8s are 56 7 9s are 7 9s are 63 ஆகிடும் 7 8s தான் வரும் 7 8s are 56 56 அப்போ ரிமைனிங் 4 0 7 5s are 35 ஸோ அது இன்ட்டு 10 பண்ணினாலும் 120 ப்ளஸ் 10 பண்ணிட்டீங்கன்னா ஆகிடும் 18.5 ஆகிடும் ஸோ 120 18.5 5 8 3 138.5 சரியா ஆன்சர் வந்து 138.5 அட்லீஸ்ட் 2 டெசிமல்ஸ் போகலாம் ஓகே 138.5 சரியா ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா யூஸ்வலாக இன்னொரு டெசிமலும் போட்டு வச்சுன்னா சேஃபாக இருப்பேன் 14 வந்துச்சா அப்போ அகெயின் ஓகே இது வரைக்கும் நிறுத்தினாலே ஓகே 138.5 இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் இப்போ லெஸ் தென் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவுமே நம்ம கரெக்டாக எழுதணும் எக்ஸ்ஐயா ஸோ எக்ஸ்ஐயை நான் என்ன பண்ணிக்க போகிறேன் லெஸ் தென் 50 லெஸ் தென் 75 போட்டுக்கிறேன் லெஸ் தென் 75 அப்படின்னும் போது இது வந்து கிளாஸ் இன்டர்வல் சிஐன்னு எடுத்துக்கோ லெஸ் தென் 75 எஃப்ஐ எவ்வளோ இருக்குது 5 ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் 75 to 100 அப்போ 75 to 100னா 11 - 5 பண்ணினா 6ன்னு வரப்போகுது சரியா நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு வந்துடுறான் எப்படின்னா நெக்ஸ்ட் தான் வரப்போகுது 100 to 125 நெக்ஸ்ட்டு 125 to 150 150 to 175 175 to 200 200 to 225
225 to 250, 250 to 275, 275 to 275, 275 to 300, 275 to 300. சரியா? ஸோ இதோட வேல்யூஸு சப்ராக்ட் முன்னாடி சப்ராக்ட் பண்ணி போனோம். ஸோ 5 அப்படியே போட்டால் 11 minus 5 6, 14 minus 11 வந்து என்ன வரப்போகுது 4. அதே மாதிரி 18 minus 14 4 தான். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணினா எவ்வளோ வரப்போகுது 3 வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணினா 7. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணினா 5, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணினா 4. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணினா 8 வரும். சரியா? 8. ஸோ நெக்ஸ்ட்டு 50ல் 5 போச்சுன்னா 5. சரியா? ஓகே, வெரி குட். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டுமா? இப்போ என்ன பண்ணோம், என்ன பண்ணலாம், எக்ஸை ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறேன். எக்ஸை வந்து என்ன வந்துடும் 75. இதோட கிளாஸ் இன்டர்வல் 25 தானே. அப்போ இதை நான் 15 எடுத்துக்கிறேன். 50 to 75 அப்படின்னு எடுத்தேன்னா 50 + 75 பண்ணனா 5, 12, 125 divided by 2, 2 6 are 2 2 62.5 வருது. சரியா? 62.5 வருது. நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது 75 + 100 175. 175 divided by 2 பண்ணனா 8 are 16, 1 7, 87.5. ஸோ அப்போ 87.5. இதோட லாஜிக் நான் வரப்போகுது 12.5 ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ 112.5. இதில் 12 ஆட் பண்ணினா நான் வரப்போகுது பாரு 37, 137.5, 137.5 வரும். இதில் 12.5 ஆட் பண்ணினா 162.5. 75 + 12 வந்து 187.5. நெக்ஸ்ட்டு 200ல் 212.5. நெக்ஸ்ட்டு 12 ஆட் பண்ணினா 237.5, 262.5, 287.5. இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணியிருந்தேன்னா தலைவலி ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு யூஐ நம்மோது எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. மிடில் நம்பர் எதுன்னு பாரு. 1 2 3 4 கீழே 1 2 3 4 5. நான் மிடில் நம்பரை 162 இந்த நம்பரை எடுத்துக்கிறேன். சரியா? இந்த நம்பர் எடுத்துட்டேன் அப்படின்னும் போது மைனஸ் பண்ணானா வரும் பாரு 100 வருமா. ஸோ 100ன்னு வரப்போதா. ஸோ 162.5, 62.5 minus 162.5னா 100ன்னு வரப்போகுது. 100 ஓகேவா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. 162.5 இது 162.5, 100 தான் வரப்போகுது. அப்போ 100 minus 100ன்னு வரும். இது எவ்வளோ வரப்போகுது, இப்போ இந்த ஏ வேல்யூ இருக்குது பார்த்தியா, இந்த ஏ வேல்யூ நம்ம இஷ்டம் தான், எது வேணால் எடுக்கலாம். நான் என்னவே பண்ணிக்கிறேன், எக்ஸ்ஐ மைனஸ் ஏல ஏவை நான் 187 எடுத்துக்கிறேன். சரியா? இதெல்லாம் எடுக்கலாம் நம்ம இஷ்டம் தான். அதை மென்ஷன் பண்ணி விட்றேன். ஏவோட வேல்யூ 187.5 வச்சிட்டேன்னா அப்போனா ஆகும் பாரு. இது 62 போச்சுன்னா 62.5 கரெக்டாக மைனஸ் பண்ணி சொல்லுங்கள். 187.5 டிவைடட் பை 62 நெகட்டிவில் தான் வரப்போகுது. 5 to 125 வரப்போகுது. சரியா? 125 வரப்போகுது. சரியா? ஸோ இது வந்து 125 வரும். நெக்ஸ்ட்டு நான் வரும் பாரு 100ன்னு வரும். நெக்ஸ்ட்டு நான் வரும் பாரு எல்லாமே இது மைனஸு. இது வந்து 1112 187, 112, 575 வரப்போகுது. ஸோ அப்படியே அந்த 25 கம்மி ஆகிட்டே வரும் பாரு. நெக்ஸ்ட்டு -50 வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 25 வரப்போகுது, 0 ஆகிடும். இங்கே வந்து அப்படியே பாசிட்டிவ் 25, 50, 75, 100 தைரியமாக நீ போட்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், யூஐ இதை டிஐன்னு எடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு தான் யூஐ அப்படின்னும் போது டிஐ டிவைடட் பை ஹெச்சோட வேல்யூ 25ன்னு எடுத்துப்பேன். 25 டிவைடட் பை 125 பண்ணிங்கன்னா -5 வரும். இங்கே -4, -3, -2, -1, 0, 1, 2,
3 4 சரியா. இப்போ என்ன பண்ண போகிறேன், எஃப்ஐ யூஐ பண்ணினா 5 5 சார் 25 மைனஸ் 25, 6 4 சார் 24 மைனஸ் 24 வரும். 4 3 சார் 12 மைனஸ், இங்கே என்ன இருக்குது 3, இது வந்து என்ன இருப்பார் 3. இப்போ இந்த இடத்துல நல்லா செக் பண்ணி பார்த்தோன்னா 3 தான் வந்துருக்கும். எதை ஃபஸ்ட்டு 2 செகண்டு இதை மைனஸ் பண்ணும் போது 1 2 3 அப்படியே போட்டு வந்துடலாமா. அப்போ 3 × 3 -9 வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு 4 2 சார் -8 -3, இது 0 1 தானே 5 2 4 சார் 8, நெக்ஸ்ட்டு 3 8 சார் 24, 3 8 சார் 24, 4 5 சார் 20. இப்போ என்ன பண்ணு, எது எது கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுறேன். நான் பண்ணிக்கிறேன் பாரு, +8 -8 கேன்சல் பண்ணி விட்டுறான், +24 -24 அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுறான். பென்சிலில் பண்ணிங்க நீங்கள் இதெல்லாம். வேறு எதனா கேன்சல் ஆகுதா, இல்லை. ஸோ பாசிட்டிவில் 25 மட்டும் இருக்குது. நெகட்டிவில் 9 + 3 வந்து 12, 12 + 25 7 35, 35 -35 25. வேறு என்ன நம்பர் இருக்குது பாரு. ஸோ 25 -25 -25 ஃபஸ்ட்டில் இது பண்ண -25 ப்ளஸ் -12 அப்போ அப்படியே கூட பண்ணிடலாம். வர இந்த -25ம் இந்த 20யும் இந்த 5ம் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ -9 -3 மட்டும் இருப்போது. சம்மேஷன் ஆஃப் FIUI வந்து -12 வரப்போகுது சரியா. ஸோ இங்கே போட்டுக்கிறேன், சம்மேஷன் ஆஃப் FIUI வந்து -12 வரப்போகுது. சம்மேஷன் ஆஃப் FI எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 50 வருது சரியா. ஸோ டைம் எடுக்கும் தான், ஆனால் வேறு வழி இல்லை, பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் முடியும் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம். ஃபார்முலா என்ன வரப்போகுது, x bar = a + summation of FIUI divided by summation of FI into h. ஸோ ஏவோட வேல்யூ 187.5, சம்மேஷன் ஆஃப் FIUI வந்து -12 divided by 50, இது வந்து 25. இது ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். 25 வந்து 25 2 சார், இதுவும் வந்து -6 ஆகிடும். ஸோ 187.5 -6 6 போச்சுன்னா 181.5. இந்த கேல்குலேஷன்லாம் ஈஸியாக வந்துச்சு சரியா. x பாரோட வேல்யூ தான். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இந்த பாக்ஸை நோட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் இன்டர்வல், இது புக் பேக் கொஸ்டின் தான் நினைக்கிறேன் பாருங்கள். 15 to 25, 25 to 35. ஸோ இது போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 35 to 45, 45 to 55, ஸோ 55 to 65 சரியா. ஃபஸ்ட்டு எக்ஸை என்ன வரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணால் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 15 + 5 20, 20 divided by 2 10. இது நான் வரப்போகுது. அப்போ 15 20 20 20 40 divided by 2 20, அப்படியே 10 10 ஆட் பண்ணிக்கோ. 30 40 50 60 சரியா. 50 60. ஸோ FI கொடுத்தது அப்படியே நோட் பண்ணிங்க. 6 11 21 23 14 5. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், DI கண்டுபிடிச்சிக்கிறேன். DI என்னும் போது XI மைனஸ் FIயா. இதில் 1 2 எந்த நம்பர் எடுக்கலாம் பாரு. ஸோ இதில் A வந்து நான் 13 எடுத்துக்கிறேன். இந்த முறை 13 எடுத்தனா இங்கே என்ன வேல்யூ வரும் பாரு, 30 மைனஸ் 10 மைனஸ் 30 மைனஸ் 20. ஸோ 30 10 மைனஸ் 30 -20 இங்கே வந்து -10, இது 0 10 20 30 சரியா. இதை அப்படியே பண்ணாலும் ஓகே, அப்படியே கூட பண்ணிக்கோ. FIDI பண்ணிங்கன்னா நான் வரப்போகுது -120. இது பண்ணும்போது -110 0 230 230 14 2 28 280 3 5 150. இது மூணுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 430. சம்மேஷன் ஆஃப் FIDI. அதேமாதிரி சம்மேஷன் ஆஃப் FI வந்து 18 வருது சரியா. ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம்,
மீன் எக்ஸ் பார் அப்படின்னும் போது எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ இன்ட்டு ஹெச் பண்ணோமா? இதுக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம ஹெச் யூஐ பண்ணல, இது மட்டும் பண்ணால் போதும். அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னு பாருங்கள். ஸோ ஏ வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம்? 30 ப்ளஸ் 430 டிவைடட் பை 80. சரியா? ஸோ இதையும் டிவைட் பண்ண 43 டிவைடட் பை 8 வாங்கினா 5.375 முடியும். ஸோ அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ 35.38. எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? 38 ஹேண்ட் ரைட்டிங் அழகாக பண்ணணும். இப்போ இதோட விடல, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மோடு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பண்ணுவோம்ல. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இங்கே பண்ணிட்டோமா? இதுலேயே இந்த பாக்ஸ்லேயே சிஎஃப் பண்ணுறேன். சிஎஃப் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டுத்துக்கு 6ன்னு எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு 6 + 11 வந்து 17 + 21 8 38 ஸோ 38 + 23 8 and 11 61 + 14 5 75. ஸோ 75 + 5 80 கரெக்டாக வந்துச்சா? இந்த 80 அப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் கரெக்டாக. ஸோ ஃப்ரீக்வன்சி இதில் எதுக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள். எதுக்கு அதிகமாக இருக்குது? 23. சரியா? 23 தான் ஷேர் பண்ண போகிறேன். 23 ஷேர் பண்ணிவிட்டு இந்த 38 நோட் பண்ணுவேன். ஸோ இந்த வேல்யூஸை செக் பண்ணலாம். இப்போ இந்த வேல்யூஸை செக் பண்ணலாமா? எது தேவைப்படும்? மோட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பண்ணுற பாருங்கள். ஸோ மோட் அப்படின்னும் போது ஃபார்முலா நான் வரப்போகுது. மோட் அப்படின்னும் போது எல் ப்ளஸ் F1 மைனஸ் F0 டிவைடட் பை 2F1. சரியா? 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு ஹெச்னு வரும். சரியா? ஸோ இன்ட்டு ஹெச். ஸோ இப்போ ஒன்றுத்தான் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இதை ஈஸியாகவே சொல்லலாமா? அப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதில் எப்படி ஈஸி ட்ரிக் அப்படின்னும் போது இது தானே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வருது. இது F1, இது F0, F2 ஆர்டராக வந்துடும். F0, F1, F2 அப்படின்ட்டு. சரியா? அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுங்க, அப்போ தான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வேல்யூஸ் வந்து எழுதிடலாம். லோயர் லிமிட்டு இது தான் வரப்போகுது. எல் வந்து 35, எல் வந்து 35. F1 வந்து 23, F1 23, F0 எவ்வளோ? F0 வந்து அதுக்கு மேலே இருக்கிறது 21, F2 வந்து 14, H வந்து 10. சரியா? சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாமா? ஸோ எல்லோட வேல்யூ எவ்வளோ? 35 ப்ளஸ் F1 எவ்வளோ? F1 23 மைனஸ் F0 21 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் F1 23 மைனஸ் F0 21 மைனஸ் 14 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 10. சரியா? அப்போ 35 ப்ளஸ் 23 மைனஸ் 21 வந்து 2 டிவைடட் பை 23 இன்ட்டு 2 சார் 46 மைனஸ் 21 14 ஆட் பண்ணினா 5 3 35 மைனஸ் 35 இன்ட்டு 10. 46ல் 35 போச்சுன்னா எவ்வளோ வரப்போகுது? 46ல் 35 போச்சுன்னா 11. ஸோ 35 ப்ளஸ் 20 டிவைடட் பை 11. 20 டிவைடட் பை 11 பண்ணினா 11 1 சார் 11, ரிமைனிங் 9 பாயிண்ட் வச்சு 0 போட்டினா 8 சார் 11, 8 சார் 88 என்ன வரப்போகுது? 8னே வரும். இங்கே வந்து 2 திருப்பி 0 போட்டினா ஒரு டெசிமல் அட்லீஸ்ட் போதும் கூட. ஸோ 35.30 இது வந்து 35.18. அப்போ ஆன்சர் வந்து மோடு தானே கேட்டிருக்கு. மோடோட வேல்யூ 36.8. சரியா? இது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். 5 மார்க்கில் யூஸ்வலாக இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி மோடு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மோடோட வேல்யூ வந்து 55 கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி
ஏபி கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஏபி கண்டுபிடிக்கணும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க இதில்? வேறு ஏதோ இருக்காங்க. சரியா? இப்போ இதை அப்படியே நம்ம மாற்றி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு மோடா கிளாஸ் இன்டர்வல் கடை எழுதிடுவாங்க. கிளாஸ் இன்டர்வல் வந்து 0 to 15, 15 to 30, 30 to 45, 45 to 60, 60 to 75, 75 to 90. ஃப்ரீக்வன்சி எஃப்ஐ வந்து 6, 7, ஏ, 15, 15, 10, பி. சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ வந்து 51. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணோம்? மோடு தானே கண்டுபிடிக்கணும். மோடு கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்கள். இதில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதை எடுக்க போகிறோன்னா, ஸோ இப்போ இதில் பெரிய ஃப்ரீக்வன்சி எதுன்னு கண்டுபிடிங்க. பெரிய ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே இது இருக்கா? ஸோ இப்படி இருக்குது. இதை தான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இது F0, இது F1, F2. எல்லோட வேல்யூனா அது எல்லோட வேல்யூ 45, F0 ஏ, F1 வந்து 15, F2 வந்து 10, ஹெச்சோட வேல்யூ வந்து 15. இப்போ மோடோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடலாம். மோட் அப்படின்னும் போது மோடோட ஃபார்முலா அப்படின்னும் போது நான் மோடோட ஃபார்முலா எழுதிட்டு போட்டுடலாம். மோட் அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? ஃபார்முலா L ப்ளஸ் F1 மைனஸ் F0 டிவைடட் பை 2F1 minus F0 minus F2 into H. ஸோ மோடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 55. 55 is equal to L வேல்யூ 45 plus F1. F1 வந்து 15. 15 minus F0 15 minus A divided by 2F1. 2 into F1 15 minus F0 வந்து A minus 10 F1 F2. F2 வந்து 10. சரியா? ஸோ இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 15. சரியா? இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த 45 இந்த சைடு வந்துச்சுன்னா 55 மைனஸ் 45. 15 மைனஸ் ஏ டிவைடட் பை 30 மைனஸ் ஏ மைனஸ் 10 இன்ட்டு ஹெச். இது வந்து ஹெச் வந்து 15. ஸோ இன்ட்டு ஹெச் வந்து 15. இது வந்து நான் இது மொத்தம் ஒரு ப்ராக்கெட்டு. இது இன்ட்டு 15. இது வந்து 10. இந்த 15 மல்டிப்பிளில் இருக்குது. இந்த சைடு வந்தால் 15 டிவிஷன் ஆகிடும். 15 minus a divided by 30 minus 10 வந்து 20 minus a. இதுவுமே கேன்சல் பண்ணினா 5 2s are 5 3s are. ஸோ இங்கே அப்படியே சால்வ் பண்ணிட்டு வரலாமா? ஸோ இங்கே வந்து போட்டு வரலாம். ஸோ என்ன வரப்போகுது? 2/3. இதுவுமே கிராஸ் மல்டிபிள் பண்ணு. 2 into 20 minus a is equal to இது இந்த சைடு 3 into 15 minus a. அப்போ 40 minus 2a is equal to 45 minus 3a. ஸோ 3a இந்த சைடு வரட்டும். 3a minus 2a is equal to 45 minus 40. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 5. ஏ மட்டும் தான் 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பி வேணும்ல. அப்போ என்ன பண்ணோன்னா இந்த டோட்டல் வந்து 51. ஃப்ரீக்வன்சிஸ் 51. அதை நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணுங்கள். 6 2s are 12 13 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கன்னா 25 8 38. ஸோ 38 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி வந்து எவ்வளோனா 38 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அது வந்து 38 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி வந்து 51. அப்போ ஏ ப்ளஸ் பின்றது 51 மைனஸ் 38. ஆன்சர் நான் வர பாரு 51 மைனஸ் 38. 4 1 3 3 13. ஏ ப்ளஸ் பி வந்து 13. இப்போ ஏ வேல்யூ தெரியும். 5 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 13 அப்படின்னும் போது பின்னும் போது 13 மைனஸ் 5. ஸோ பி ஆன்சர் 8. சரியா? ஸோ ஃபைனல் ரிசல்ட்டு கரெக்டாக எடுத்து எழுதிடுங்க. ஸோ இங்கே ரெட் பெனில் எழுதி வைக்கிறேன். ரெட்டில் ஏ வந்து 5 பி வந்து 8. சரியா? ஸோ ஈஸியாக பண்ண வேண்டிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதுவுமே XY 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி XY கேட்குற மாதிரி தான் சம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் XI எழுதிடலாமா? கிளாஸ் இன்டர்வல் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். கிளாஸ் இன்டர்வல்னால் வரப்போகுது ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம். 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70. ஸோ இது முடித்தோடனே ஃப்ரீக்வன்சி கூட எழுதி வச்சுரு. ஃப்ரீக்வன்சினா இருக்குது 8 6 x 11 y. The mean of the following distribution is 48 of all frequency. இந்த ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணால் 50, மீன் x பார் வந்து 48.
இப்போ எக்ஸ்ஐ நான் வரப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2வா 20 + 30 50 50 டிவைட் பை 2 வந்து 25. அதே மாதிரி இங்கே வந்து 30 + 40 நடு நம்பர் 35 45 55 65. ஸோ டேரெக்டாக பண்ணாமல் டிஐ போட்டுறேன். டிஐ என்னும் போது எக்ஸ்ஐ மைனஸ் என்னும் போது மேலே 2 கீழே 2 விட்டேன்னா இந்த 45 எடுத்துக்கலாம். 45 எடுத்தா அப்படின்னும் போது என்ன வரும் -20 25 - 45 -20 இது வந்து -10 0 10 20ன்னு வரும். டிஐ யூஐ என்னும் போது டிஐ பை ஹெச்சோட வேல்யூ 10. அப்போ -2 -1 0 1 2 எஃப்ஐ யூஐ என்ன வரப்போகுது பார் 2 × -25 ஃப்ரீக்வன்சி அது 2 8 8 2 16 -16 -6 0 11 2y. சரியா? இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 16 ஒரு 6 வந்து எவ்வளோ வரப்போகுது 12 22 22 -22 11 -22 வந்து என்ன வரப்போகுது 2y - 11 சமேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ. அதேமாரி சமேஷன் ஆஃப் எஃப்ஐ கொஷனில் கொடுத்துருக்காங்க 50. மீனோட ஃபார்முலானது எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ டிவைட் பை சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு ஹெச். மீன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 48. சரியா? ஸோ 48 இஸ் ஈக்குவல் டு ஏ 45 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ வந்து 2y - 11 டிவைட் பை இது வந்து 50 தானே. சமேஷன் வந்து 50 இன்ட்டு ஹெச் வந்து 10. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிட்டோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரலாமா? ஸோ என்ன வரப்போகுதுன்னு பாருங்கள். 48 - 45 ஈக்குவல் டு 2y - 11 டிவைடட் பை 5. ஸோ இது வந்து 3 ஆகிடும். 3 ஈக்குவல் டு 2y - 11 பை 5. இந்த 5 வந்து சைடு வந்துச்சுன்னா 3 × 5 15 ஈக்குவல் டு 2y - 11. இந்த y அந்த 11 எடுத்துன்னு வந்தால் 15 + 11 ஈக்குவல் டு 2y. 15 + 11 வந்து எவ்வளோ வரப்போகுது 15 + 11 6 26 26 by 2 is equal to y. y வந்து எவ்வளோ ஆன்சரு 13 வரப்போகுது. சரியா? y 13. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ் கண்டுபிடிக்கலாம்ல. எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா என்ன வரப்போகுது 3த்தையும் ஆட் பண்ணினா 12 14 14 + 11 5 25. சரியா? ஸோ 25 + x + y தான் வந்து 15. ஸோ 50. சரியா? x + y is equal to 50 - 25 25. ஸோ x + y equal to 25. y-ஓட வேல்யூ 13 தெரிஞ்சிச்சு. x + 13 is equal to 25. x is equal to 25 - 13. x is equal to 12. சரியா? ஈஸியான கொஸ்டின்.